அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தினுடைய முதல் அமாவாசையாக பார்த்திங்கன்னா கருதப்படுது. அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய வருடப்பிறப்பினுடைய முதல் அமாவாசையாக இந்த ஏப்ரல் 17ஆம் தேதியானது பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்களானது உருவாக இருக்கின்றன, அதே போல் அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, இந்த ஒரு காலகட்டமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலவையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் பணியிடத்தில் சவால்களையும் கூடுதல் செலவுகளையும் பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள நேரிடும். ஆனாலுமே இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளானது உங்களுக்கு தென்படுங்க. பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களுடைய தன்னம்பிக்கையை சற்று குறை கூட பார்த்திங்கன்னா செய்யும். கடின உழைப்பை நம்புங்கள். ஸோ இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு என்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீணான செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் குறைவதே பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியங்களும் அதிகரித்து காணப்படும். தயக்கத்தை போக்கி முடிவுகளை துணிச்சலாக நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இணக்கங்களும் நிறைந்து காணப்படுங்க. அதேபோல் மனக்குழப்பங்களானது விலகி தெளிவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் முடிவெடுப்பீர்கள். குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுடைய முயற்சிகள் மற்றும் நீங்கள் விரும்பியது வீடு சொத்து சம்பந்தப்பட்டவை, வாழ்க்கை துணையினால அதிர்ஷ்டம் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்கள் ஆகியவை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். அதே சமயம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு மற்றும் பொருளாதார ரீதியாக சிறப்பான ஒரு காலமாக பார்த்திங்கன்னா அமையுங்க. பணவரவு பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்கவில்லை என்றாலுமே கூட வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகள் எதிர்பாராத விரயங்கள் ஆகியவை குறையுங்க. திடீர் பேரதிர்ஷ்டங்கள், அதாவது திடீர் அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வகை நஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணி பார்த்திங்கன்னா கவனத்தோடு செய்வது ரொம்ப சிறந்தது. அதனால் வரவு செலவு விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனமும் பட்ஜெட் போட்டு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பின்னடைவுகள், மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் பார்த்திங்கன்னா உண்டாகலாங்க. இருப்பினுமே இது தற்காலிகமானவை மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. குரு புதன் பரிவர்த்தனையினால் எந்த சிக்கல்கள் வந்தாலுமே அதை நீங்கள் எளிதாகவே பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வெளி மாநிலம் அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே வேலை பார்ப்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்குங்க. அதேபோல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களும் வளர்ச்சியும் உண்டாகும். மீனராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது சனி செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் இருப்பதனால முரண்பாடான குணம் ஏற்படும். ஒரு பக்கம் சோம்பலாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றொரு முன்பக்கம் பார்த்திங்கன்னா முன்கோபங்கள், அதேபோல் விரிவாக்க முடியாத ஒரு எரிச்சலும் உண்டாகும். அவசரப்பட்டு கோபமாக வைத்து விடாதீர்கள். அதேபோல் இது பெரிய பாதிப்பையும் உங்களுக்கு உண்டாகுங்க, ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது நிலவினாலுமே நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுவது அவசியம். அதேபோல் இப்பொழுது பார்த்திங்கன்னா சனி புதன் சேர்க்கை உள்ளதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களானது வரப்போகிறது. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சோதனைகளானது பார்த்திங்கன்னா முடிவிற்கு வரக்கூடிய காலகட்டங்கள். தன்னம்பிக்கை தைரியங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் என்று ஏற்படும். விருப்பங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அதேபோல் உங்களுடைய குடும்ப உறவுகள் பற்றிய சிந்தனைகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க.
குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒற்றுமையுடன் வந்து இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக வந்து சென்று விடுவது நல்லது. அதேபோல் உங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி இல்லைன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாக கூட இருக்க வாய்ப்புகளானது உண்டுங்க. பண வரவுகளும் இருக்கும். தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை மற்றும் குத்தகை பணமானது கிடைக்குங்க. சகோதரர்களுடைய வழியில் நிலவிய கருத்து வேறுபாடுகளானது மறைந்து ஆதாயங்களானது ஏற்படும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என அவரவரினுடைய தசாபுத்திக்கு ஏற்ப இடமாற்றங்களானது ஏற்படும். தகவல் தொடர்புகள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படுங்க. தொலைந்த பொருட்களானது உங்களுடைய கை மறதியாக வைத்த ஆவணங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கிய பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் செய்தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா விருத்தியாகும். தொழிலில் நிமித்தமான ஒரு வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமாக உங்களுக்கு அமையுங்க. சிலர் முன்னோர்கள் செய்த தொழிலையே சீர்திருத்தி செய்யலாம். அதேபோல் ஜென்ம ராசியில் சனி என்பதனால மிகப்பெரிய முதலீட்டில் மிக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்து அதில் உள்ள தசாபுத்தி மற்றும் கோச்சார கிரகங்களினுடைய சாதகமாக பாதகம் என்று அறிந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை நடத்தினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படலாம். தசாபுத்தி சரியாக இல்லாத போது தொழிலில் புதிய முதலீடுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்களானது ஏற்படலாங்க. புதிய வேற்றுமத நண்பர்கள் நண்பிகள் கிடைப்பார்கள். குடும்பத்துடன் விருந்து உபசாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேளிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும். ஆடம்பர பொருளானது வந்து பார்த்திங்கன்னா சேருங்க. சொத்துக்களும் சேரும். மனக்கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். உங்களுடைய ஆலோசனையை குடும்பத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பார்கள். சிலர் உயில் எழுதலாம் அல்லது குடும்பத்தில் பாகப்பிரிவினையானது நடக்கும். நிலுவையில் உள்ள வாடகையும் வருமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து சேரும். நோய் நொடிகளானது நிவர்த்தியாகுங்க. குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், நாடு மாற்றங்கள் செய்யக்கூட நேரலாம். மனைவி வழி சொத்தை வந்து பார்த்திங்கன்னா உயில் மாற்றம் செய்வதில் மாமனாரினுடைய இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலம். அப்படி அந்த எதிர்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அகலப்போகிறது. நீண்ட காலமாக தடைப்பட்ட அனைத்து மங்கள நிகழ்வுகளுமே இப்பொழுது நடைபெறக்கூடிய காலங்கள். பாக்கிய பலன்களும் புண்ணிய பலன்களும் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுக்கு செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையானது உள்ளது. இது குருமங்கள யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துங்க. குரு பகவானினுடைய பயணங்களும் பார்வையும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக கஷ்டத்தில் தவித்த மன கஷ்டங்கள், வேறு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னாலுமே இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் மனக்கட்டுப்பாடு ஆனது வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுங்க. கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். உடல் நல கோளாறுகளானது இப்பொழுது சீராகும். இறை வழிபாட்டில் மகிழ்ச்சியும் நீங்கள் அடையலாம். வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். புத்திர பாக்கியங்களானது ஏற்படும். பிள்ளைகளினால வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளானது உண்டாகுங்க. சொத்துக்களினால் வருமானங்களானது உண்டு. தடைப்பட்ட வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா விரைந்து நீங்கள் முடிப்பீர். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தொலைந்து போன கைமறதியாக வைத்த பொருட்கள் ஆவணங்கள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். மருமகனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட மன உளைச்சல்களானது தீருங்க. வரவேண்டிய பணமும் வந்து சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சக ஊழியர்களிடம் இருந்த வேற்றுமையானது மறையும். ஊடகங்களில் பணிபுரிபவர்களினுடைய தனித்திறமைகளானது இப்பொழுது வெளிப்படுங்க. அரசு போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலைகளானது கிடைக்குங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உடன் பணிபுரிபவர்களினுடைய கருத்து வேறுபாடானது நிலவு. சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் காரணமாக வேறு வேலை மாறக்கூட நேரலாம். அல்லது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்காது. சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய நிலைகளும் இருக்கும். வேலையை தக்க வைக்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிமட்ட ஊழியர்களை இது பாதிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அரசு பணியாளர்களினுடைய உத்தியோகங்கள் தொடர்பான வழக்குகளில் திருப்பங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பண பரிவர்த்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தினரிடம் வந்து பார்த்திங்கன்னா அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடலாம். ஸோ கவனங்கள் தேவை. முக்கிய வழக்குகளை ஒத்திவைக்க வேண்டும். பூர்வீகத்தை விட்டு தொழில் உத்தியோகத்திற்கு வெளியூர் சென்றவர்கள் நல்ல ஒரு பொருளாதாரத்துடன் பூர்வீகத்தில் வந்து செட்டில் ஆகலாம். சிலருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகளானது ஏற்படலாம் என்பதனால வெளியூர் பயணங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையானது தேவை.
அதீத வேலை பொழுவினால் சோர்வுகள், உடல் ரீதியான சில பாதிப்புகளும் உங்களுக்கு உண்டாகலாம். யாருக்குமே பணத்தை பார்த்திங்கன்னா கடனாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.